அண்ணா சைடுல முகல்ல ஏய் அது சைடுல உங்க ஊர்ல வந்து தண்ணி எடுத்து போலாம் மாதிரியா அதே போறோம் அதே ஓட்டு நம்ம தலைவர் உடனடியாக கட்டிக்கொடு. கழிவு நீர் நிலையத்தை உடனடியாக கட்டிக்கொடு. பலனில்லை பலனில்லை மாசு கட்டு வாரியமே உன் காதில் விழலையா மக்களை பாதுகாக்க பொதுமக்கள் பாதிக்கிறார் நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமே வட்டாட்சி நிர்வாகமே வளருது பூண்டி வளருது கழிவு நீர் நிலத்தை உடனடியாக கட்டிக்கொடு. வஞ்சிக்காதே கழிவு நீர் வாகனத்தை தடுத்து நிறுத்தி வஞ்சிக்காதே. கேட்கிறோம் பல ஆண்டு கேட்கிறோம் கட்டிக்கொடு. வருவாய்த்துறையே கோட்டாட்சியர் பொன்னேரி கும்முடி பூண்டி வட்டாட்சியர் கும்முடி பூண்டி மாசுக்கட்டுப்பாடு வாரியம் கும்முடி பூண்டி பேரூராட்சி மனு கொடுத்தோம் பல ஆண்டு கேட்கிறோம் கட்டிக்கொடு. கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக கட்டிக்கொடு. மக்களை பாதுகாக்க மாசு கட்டு வாரியமே உடனடியாக கட்டிக்கொடு. கழிவு நீர் நிலையத்தை உடனடியாக கட்டிக்கொடு. பாதிக்கிறார் கும்முடி பூண்டி பொதுமக்கள் பாதிக்கிறார் நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமே வட்டாட்சி நிர்வாகமே உடனடியாக நடவடிக்கை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வேண்டும். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வேண்டும். மாசு கட்டு வாரியமே உடனடியாக கட்டிக்கொடு. கும்முடிப்பூண்டி சுற்று வட்டார கழிவுநீர் வாகன உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த 4 ஆண்டுகளாக கும்முடிப்பூண்டிக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வேண்டி மாநில அரசு உட்பட்டு மாவட்ட அரசை உட்பட்டு வட்டாட்சியர் கும்முடிப்பூண்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு பலமுறை நாங்கள் மனு கொடுத்தோம். இதுவரை கும்முடிப்பூண்டிக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரப்படவில்லை. கும்முடிப்பூண்டி பகுதி 270 தொழிற்சாலைகளை கொண்ட மக்கள் அதிகமாக வளர்ந்துட்ட ஒரு பகுதியில் இதுவரை அரசாங்கம் இந்த நிலையத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் பொதுமக்களுடைய நன்மை கருதி கழிவுநீர்களை வீடுகளில் எடுத்து நாங்கள் வயல்வெளியிலே கேட்கிற வயல் உரிமையாளர்களுக்கு தென்னந்தோப்பிலோ பனந்தோப்பிலோ நாங்கள் அதை கொட்டுகிறோம். ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ரோட்டிலே நிறுத்தி எங்களுடைய ஓட்டுநர்கள் யூரின் போகிற போது கூட நாங்கள் இதை வெளியில்லா ரோட்டில் விடுகிறோம் என்று தவறுதலாக எண்ணி அதிகாரிகள் எங்கள் லாரி வாகன உரிமையாளர்களையும் லாரி டிரைவர்களையும் அதிகமாக திட்டுவதோடு உட்பட்டு போன வாரம் கும்முடிப்பூண்டி கால்வாய் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் பலமுறை பல அதிகாரிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியும் இதுவரை இல்லை. மக்கள் நலன் கருதி கும்முடிப்பூண்டி மக்கள் நலன் கருதி பேரூராட்சி அலுவலகமும் மாசு கட்டுப்பாடு வாரியமும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கும்முடிப்பூண்டிக்கு சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டித்தர வேண்டும் என்பது குறித்து இன்று ஒரு நாள் ஒரு அடையாள உண்ணாவிரதமாக இந்த போராட்டத்தை நாங்கள் கையெடுத்துக்கிறோம். உடனே நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இதை தொடர் போராட்டமாக நடத்த வேண்டியிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பத், சட்ட ஆலோசகர், கும்முடிப்பூண்டி வட்டார கல்வி வழக்கு சங்கம்.